வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சீவன். நீங்கள் பார்த்து இருக்கிறது சஞ்சீவன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான் விளையாட போகிறோம். அதில் ஒரு வெறித்தனமான அப்டேட் விட்ருக்காங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னது தெரியுமா, ஹாட் ஏர் பலூன். எப்படி சீட் கோடு பார்த்தீங்களா, 0601. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கலர் கூட சேஞ்ச் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கா, அடுத்து க்ரீன் கலர் வந்துச்சு, அடுத்து ப்ளூ, அடுத்து எல்லா கலருமே சூப்பராக இருக்குது. எல்லா கலரையும் வச்சு பார்ப்போம். மிக்ஸ் கலர் கொடுத்தாலும் வேறு கலர்லாம் வர மாட்டேங்குதே. சரி வாங்க நம்ம இந்த பர்பிள் கலரை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓட்டி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க பார்க்க, ஹைட்டாகவும் பறக்குது நல்லா. மறக்காமல் எல்லோரும் கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மொட்டை சிட்டியையுமே அப்படியே பார்த்துடலாம்ல இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி நம்ம மொட்டை மாமாவை பார்ப்போம். மொட்டை மாமா மாதம் உட்காந்து வர்றாரு. அப்போ யார் ஓட்டுறது அதுதான் தெரில. அப்படியே சிட்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு மொட்டை மாமா ஜாலியாக. சரி வாங்க அடுத்து நம்ம கீழே போவோமா. மொட்டை மாமா வீட்டுக்கு மேலே கரெக்டாக லேண்டிங் பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோமா. கரெக்டாக லேண்டிங் ஆகுமா. மொட்டை மாமா வீட்டுக்கு மேலே கரெக்டாக போயிட்டான். அப்படியே பிரேக்கை போடு, கீழே போ கீழே போ கீழே போ. அப்படிதான் கீழே வந்தாச்சு. ஆனால் எக்ஸிட் ஆக மாட்டேங்குது. எக்ஸிட் பட்டன் கொடுக்குறேன். எக்ஸிட் ஆகிட்டான். சரி வாங்க அடுத்த அப்டேட்டை போய் பார்ப்போம். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். அப்போ நான் வீடியோவில் காட்டுறத விட உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னும் சூப்பராக தெரியும். அடுத்து ட்ராகன் அதோட சீட் கோடு 0701. இடையில நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுதான் நமக்கு ட்ராகன். சொன்னேன்ல ட்ராகன் எப்படி சூப்பராக இருக்கா. அதுக்கு மேலே பாருங்கள், இன்னொரு அக்கா உட்காந்துருக்காங்க. அவங்க பின்னாடி தான் நம்ம மொட்டை மாமா உட்காந்துருக்காங்க. ட்ராகன் எப்படி பறக்குதுன்னு பார்ப்போமா. நம்ம இன்னொரு சேனலில் நான் சொல்லியிருப்பேன், இந்தியன் பைக் டிரைவிங் 3Dல ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு. அந்த அப்டேட் நான் இங்கே இந்த சேனலில் போட்டு இருக்கேன். இனிமேல் இந்த சேனல்லையும் இந்தியன் பைக் டிரைவிங் 3D போடுறேன், சரியா. சரி இப்போ லேண்டிங் பண்ணுவோமா எங்கேயாச்சும். அப்படியே இங்கேயே லேண்டிங் பண்ணிடுவோம். எங்கே அந்த ட்ராகனை பார்ப்போம். சைடாக ட்ராகன் பம்பில் காற்றடிக்கிற மாதிரி அடிச்சிருக்குங்க. சிரிப்பாக இருக்குல்ல. வரக்கிறப்ப இல்லை ட்ராகனையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன அப்டேட்னா, அது ஒரு சூப்பரான அப்டேட்டு. மல்டிப்ளேயர் மோடு மாதிரி இருக்கும். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ZX10R பைக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அது டிரைவ் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. அதனால் ஒரு ஜம்ப்பாக போட்டு திருப்பி பார்ப்போம். இந்த மாதிரி எப்படி ஜம்ப் பண்ணுறது, அதோட சீட் கோடெலாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி வாங்க இப்போ பைக் எடுத்துகிட்டு வெளில யாராச்சும் போகிறாங்க, நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்கள லிஃப்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கடத்திட்டு போயிடலாம். யார் கூப்பிடலாம், அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு போகுமா. தாத்தாவை அழுவோட போகிறோம் இன்னைக்கு. தாத்தா வாங்க தாத்தா, ஏறிக்கோங்க என் பைக்கில், நான் அவங்கள கொண்டு விட்றேன். ஏன் நடந்து போறீங்க. எப்படி தாத்தா ஏறி உட்காந்துட்டாரா, வெறித்தனமாக இருக்குல்ல. நம்ம மொட்டை மாமாவும் தாத்தா வச்சுட்டு ஹை ஸ்பீடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தாத்தா அழுகுறாரு, கதறாரு. ஆனால் நம்ம மொட்டை மாமா விட மாட்டேங்கிறான். திருப்பி ஸ்பீடை ஏற்றி ஓட்டிக்கிட்டே இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கே ஏற்றினோமோ அங்கேயே அந்த தாத்தாவை இறக்கி விட்ருவோம். ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கான் மொட்டை மாமா. எங்கே போய் முட்டை போகிறான்னு தெரில. அழகாக திருப்பிட்டான்.
ஆனால் முன்னாடி ஏதோ கார் வர மாதிரி காரு. என்னங்க தாத்தா விழுவாருன்னு பார்த்தா நம்ம மொட்டை மாமா விழுந்துட்டான். பைக்கு பாதி தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சு. எங்கள் தாத்தா இங்கே. ஐயோ தாத்தாவை மண்டையை போட்டாருங்க. நம்ம மேலே கேஸை போட்டு விட போகிறாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணணும். ஏறா வண்டியை மொட்டை மாமா வேகமாக போய் வண்டி ஏறா. எவனாச்சும் கேஸை போட்டு விட்டுற போகிறாங்க. வேகமாக போ. சரி பரவாயில்ல, வேறு வண்டி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? எந்தெந்த வண்டியில் இது ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அதான் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். டியூக் எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு டியூக்லேயே இந்த மாடல் தான் பிடிக்கும். ஆனால் இதோட என்ன வெர்ஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஃபாஸ்ட்டாக போவோம். யாராச்சும் இருக்காங்கன்னா டாக்டர் அண்ணி தான் போகிறாரு. அடுத்து ஒரு தாத்தா போகிறாரு. யாராச்சும் அக்கா போனாங்கன்னா அவங்கள பைக்கில் ஏற்றி பார்ப்போம். ஆனால் எந்த அக்காவையும் கண்ணு கட்டின தூரத்துக்கு காணுமே. ஒரு அக்கா டாக்டர் அக்கா வந்து நிற்கிறாங்க. பிரேக்கை போட்டால் ஸ்கிட் அடிக்குது. டாக்டர் அக்கா என் வண்டியில் ஏறிக்கிறீங்களா? நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறேன். ஏறுங்கக்கா. அக்கா ஏறுங்கக்கா. ஏற மாட்டீங்களா? சரி போயிட்டு போங்க விடுங்க. ஆனால் இந்த வண்டியை பார்த்து தானே நீங்கள் ஏற மாட்டேங்கிறீங்க. அடுத்து நான் எடுக்க போகிற வண்டியே வேறு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஏறித்தான் ஆகணும். அதுதான் R15. இந்த வண்டியில் அவங்க கண்டிப்பாக ஏறுவாங்க பாருங்கள். ஏறுவாங்களா இல்லையா? இந்த அக்கா என்ன எந்த வண்டியிலையும் ஏற மாட்டேங்குது. R15 பார்த்து மேங்கன்னா அடுத்து சூப்பர் பைக்கு தான் எடுக்கணும். அதான் நம்ம ZX 10R. எனக்கு தெரிஞ்சு இப்போ ZX 10Rல மட்டும்தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க எந்தெந்த பைக்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 2 பைக். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த அக்கா ஏறிட்டாங்க பார்த்தீங்களா சூப்பர் பைக்குன்னு. இப்போ இந்த அக்காவை கடத்தி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக போகிறோம். என்ன பண்ணியாச்சு. இந்த அக்கா ஸ்பீடில் ஹூன்னு கத்துறாங்க. ஆமாம்மா ஒருத்தர் வண்டியை உருட்டிட்டு வந்துருக்காரு. சரி வெயிட் பண்ணுவோம். ஹெல்மெட்டை ஓட்டுக்கும். இல்லாட்டி விழுந்தா நமக்கு ஏதாச்சும் அடிபட்டுரும். நீங்களும் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதுதான் நமக்கு சேஃபு. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டினா ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா மண்டை உடஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், சேஃபாக ட்ரைவ் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் போகாதீங்க சரியா? எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க இப்போ போவோம். மொட்டை மாமா ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அந்த அக்காவும் ஜாலியாக உட்காந்துட்டு வராங்க. ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷனு. அவ்வளோதான் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. அப்படியே பொறுமையாக வீட்டுக்குள்ளே கொண்டு போவான். இந்த அக்கா வெளில நிறுத்தினா வெளிலே ஓடி போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பைக்கை கொண்டு நிறுத்தி அப்புறமா உள்ளே நிறுத்துவோம் அந்த அக்காவை. பைக்கில் வந்து இப்போ இறங்கியாச்சு. எங்கடா அந்த அக்காவை காணோம். சரி இந்த பைக் என்கிட்ட வச்சு பார்ப்போம். அந்த இருக்காங்களா. அடுத்து திடீர்னு என்னமோ சவுண்டு. என்னடா அந்த சவுண்டு. இந்த வண்டி ஏற மாட்டேங்குதுன்னு சரி இறங்கிட்டு பார்த்தா அந்த அக்காவை காணோம். எங்கே போனாங்க? திருப்பி எங்கிட்டலாம் பார்த்தா என்னமோ அவன் அசைகிற மாதிரி இருந்துச்சு. வண்டிக்கிட்ட பார்த்தா அந்த அக்கா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு குதிச்சு. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டேன். இந்த ட்ரிக்கு இன்னும் எத்தனை பைக்கில் ஒர்க் ஆகுதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.